இடஒதுக்கீடு எங்களுக்கு சலுகைன்னு சொல்றீங்க. அது சலுகையே கிடையாது, எங்களுடைய உரிமை. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட எங்களுடைய தலைவர்கள் போராடி பெற்ற எங்களுடைய உரிமைய சலுகைன்னு சொல்ல நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? இந்திய அரசுக்கு கிட்ட கூட நாங்க போராடி எங்களுடைய உரிமையை பெறல. 1930 பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்ன பிற தலைவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போராடி வாங்கினாங்க. திரும்பவும் சொல்றேன் சீமான், இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமை, சலுகை அல்ல. அது என்ன இடஒதுக்கீடு 7 கோடுனா புரியலையே எனக்கு. இடஒதுக்கீடு 7னா அதுவும் எம்பிசில ஏன் வைக்கணும்? இடஒதுக்கீடு வரலாறு தெரியுமா? அறவேக்காடு இடஒதுக்கீடு வரலாறு என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? எம்பிசினா என்ன, எஸ்சினா என்ன, எஃப்சினா என்ன, இப்படி ஏதாவது தெரியுமா? இல்ல ஸ்பெல்லிங்காவது தெரியுமா? இங்க பாருங்க, முதல்ல உங்களுக்கு எஸ்சினா என்னன்னே தெரியாது, தயவு செஞ்சு சொல்றேன். தெரியலன்னா எங்க தலைவர்கள் கிட்ட பாடம் எடுத்துக்கோங்க. பாவம், அவங்க வேற பிஸியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேணாம், உங்களுக்கு உங்க புத்தியில உரைக்கிற மாதிரி நானே கூட சொல்ல முடியும்.